ஆண்டவருக்குள் அன்பான இறை மக்களே, சகோதர சகோதரிகளே, விசுவாசிகளே, ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்கள் எல்லாரையும் அன்போடு கூட தோத்திரம் என்று சொல்லி வாழ்த்தி மகிழ்கின்றேன். இந்த நாளில் உங்களோடு கூட இருப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கிறது. இந்த நாளுக்காக நான் மிகவும் ஆவலோடு காத்திருந்தேன். லெந்து காலத்திலே ஒரு வார கடைசியிலே உங்களோடு கூட இருக்கிற வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று நானும் நம்முடைய போதகரும் விரும்பினோம். ஆனால் பல திருச்சபைகளுடைய அழைப்புகள் இருந்தபடியினாலே வர முடியாமல் போய்விட்டது. அப்பொழுதே 3 மாதங்களுக்கு முன்பதாகவே அல்லது 2 மாதங்களுக்கு முன்பதாகவே ஐயா அவர்கள் மே மாதத்திலே நான் வந்து விடுகிறேன் என்று சொன்ன பொழுது, மே மாதம் 26ஆம் தேதி வாங்கினே, அன்றைக்கு எங்களுடைய திருச்சபையினுடைய பெயரிலே இருக்கின்ற மிஷனரி அருள் திரு ராக்லண்ட் ஐயாவுடைய பிறந்த நாள். அந்த நாளிலே நீங்கள் வருவது நல்லதாக இருக்கும் என்று அவர்கள் சொன்னார்கள். இந்த நாளிலே ஐயாவுடைய பிறந்த நாள் அன்றைக்கி உங்களோடு கூட இருப்பது ரொம்ப மகிழ்ச்சி. என்னை அழைத்து பயன்படுத்துகிற நம்முடைய போதகர், என்னுடைய அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய தம்பி அருள் திரு டேவிட்சன் பால் ஜேக்கப் அவர்களை அன்போடு கூட வாழ்த்தி மகிழ்கின்றேன். தமிழ்நாடு இறையியல் கல்லூரியினுடைய மாணவர்களிலே மூத்த மாணவராக அங்கு படித்தார். அப்பொழுது அவர் இளைய மாணவர், ஓடி ஓடி படித்த மாணவர் என்று நான் காலையிலே சொன்னேன். மிக அருமையாக எங்களிடத்திலே கல்வி கற்றுக்கொண்டவர். நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பேன். ஆகினாலே அவர்களுக்கு பாடம் நடத்திய ஒரு ஆசிரியர் என்ற அடிப்படையிலே அவருடைய பணிக்களத்திலே வந்து அவரை பார்ப்பது ரொம்ப மகிழ்ச்சி. அவருடைய துணைவியார் அன்பு தங்கை திருமதி ஜெனிஃபர் அவர்களுக்கும் நான் வாழ்த்துக்களை கொண்டு வருகின்றேன். நம்முடைய செக்ரட்டரி மிஸ்டர் ஜெயசுதன் அவர்களுக்கும், நம்முடைய ட்ரெஷரர் மிஸ்டர் மேபி செல்வராஜ் அவர்களுக்கும் நான் வாழ்த்துக்களை கொண்டு வருகின்றேன். நம்முடைய உதவி போதகர் அருள் திரு தவராஜ் அவர்களுக்கு ரொம்ப வாழ்த்துக்கள். இன்று காலையில் 2 பேரை சொல்ல மறந்துவிட்டேன். அவர்கள் யார் என்றால், ஒன்று மிஸ்டர் பிரைட் பாலசிங், 2வது மிஸ்டர் முத்துராஜ். அவங்க 2 பேரும் நேற்று இரவு என்னை மதுரைக்கு வந்து என்னுடைய வீட்டிலிருந்து பத்திரமாக கூட்டி வந்தார்கள். இங்கிருந்து பயணம் செய்து மதுரைக்கு வந்து என்னை பத்திரமாக கூட்டி வந்தார்கள். திரு பிரைட் பாலசிங் அண்ட் மிஸ்டர் முத்துராஜ் அவர்கள் 2 பேருக்கும் நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். இந்த நாளில் நாம் நம்முடைய மிஷனரி, இந்த மண்ணிலே ஆண்டவருடைய விதையை விதைத்த ராக்லண்ட் ஐயா அவர்களுடைய பிறந்தநாளை கொண்டாடுகிறோம். 216வது பிறந்தநாள் என்று அறிந்து மகிழ்கின்றேன். அவர்களுடைய முழு பெயர் தாமஸ் கஜட்டான் ராக்லண்ட். கெச்சட்டான் சொல்லுவீங்களா, கச்சட்டான் சொல்லுவீங்களான்னு தெரியல. டிஜி ராக்லண்ட் என்றால் தாமஸ் கச்சட்டான் ராக்லண்ட் என்று. அவர்கள் 1815வது வருடம் பிறந்திருக்கிறார்கள். அவர்களை பற்றி நிறைய குறிப்புகள் வைத்திருக்கிறேன். இன்று மாலையிலே வாருங்கள். மாலையிலே பாடல்களோடு சேர்ந்து அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றியும் கூடுதலாக பேச வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். தாமஸ் கஜட்டான் ராக்லண்ட் 1815வது வருடம் பிறந்தவர். 1858வது வருடம் ஆண்டவரோடு கூட ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டவர். மொத்தம் 43 ஆண்டுகள் தான் வாழ்ந்திருக்கிறார். 43 ஆண்டுகள் தான் அவர் உயிரோடு இருந்திருக்கிறார். அதற்குள்ளே இவ்வளோ பெரிய வேலை. He was a British missionary from CMS Mission Board. நம்முடைய ஊரில் 1854 1858 வரையிலும் வேலை செய்திருக்கிறார். எத்தனை வருஷம் சொல்லுங்கள்? 4 வருஷம்தான் இங்கே வேலை செய்திருக்கிறார். அவருடைய பிறந்த இடம், அவர் படித்த இடம், அவருடைய ஊழியத்தின் பாதைகள் எல்லாவற்றையும் இன்று மாலையிலே நான் சொல்லுவேன். He was a mobile missionary என்று எழுதி வைத்திருக்கிறேன். A traveling missionary என்று எழுதி வைத்திருக்கிறேன். மாலையிலே வாருங்கள், அவரை பற்றி நிறைய கற்றுக்கொள்ளலாம் என்று உங்களை அன்பாக நான் அழைக்கிறேன். அது மாத்திரமல்லாமல் எனக்குள்ளேயே ஒரு நாஸ்டால்ஜிக் சிந்தனை இப்பொழுது ஓடிக்கொண்டிருக்கிறது. நாஸ்டால்ஜிக்னா என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன். பழங்காலத்தை பற்றிய நினைவு, என்னுடைய ஆரம்ப காலத்தை பற்றிய நினைவு. இதே இடத்துல நான் முழங்கால் படியிட்டு ஆண்டவருடைய ஊழியத்தை தொடங்கினவன் 1972வது வருஷம். அப்பொழுது எனக்கு வயசு 18. ஒரு இளம் ஊழியக்காரனாக பேராயர் ஜார்ஜ் தேவதாஸ் ஐயா அவர்கள் மூலமாக இந்த இடத்திலே வந்து ஊழியம் செய்ய பணிக்கப்பட்டேன். அப்பொழுது அருள் திரு வி முத்துசாமி என்ற ஒரு போதகர் பழைய பார்சனேஜில் தங்கியிருந்தார். அம்மாவும் அவருடைய பிள்ளைகளும் இங்கே இருந்தார்கள்.
அவர்களோடு சேர்ந்து ஒரு சாதாரண உபதேசியாராக நான் இங்கே தொடங்கினேன். அப்பொழுது இங்கேயே என்னுடைய வீடு இருந்தது. ஆகினாலே இந்த பகுதியிலே ஊழியம் செய்கிற வாய்ப்பு, முதல் பணிக்களம் இதுதான். இதற்கு பிற்பாடு நான் படிக்க சென்றேன். அப்பொழுது ரெவரண்ட் முத்துசாமி ஐயா இங்கே இருந்தாங்க. ரெவரண்ட் டாக்டர் ஞானதுரை, லாரன்ஸ் ஞானதுரை, இங்கே கொஞ்சம் பேருக்கு தெரியுமா அவங்கள, அவர்கள் இங்கே எனக்கு மென்டராக இருந்தார்கள். ஞானதுரை ஐயாவுடைய மனைவி ஒரு டாக்டர், மெடிக்கல் டாக்டர். அங்கே ஒரு ஆஸ்பத்திரியே இருந்துச்சு. என்னை நன்றாய் கவனித்து கொண்டார்கள். எல்லாம் நான் நன்றியோடு நான் நினைவு கூறுகிறேன். சின்ன கோயில் என்ற ஒரு கோயில் உண்டு இங்கே, இன்னும் இருக்குல்ல, சின்ன கோயில் இருக்கா? அங்கே தான் என்னுடைய ஊழியத்தில் நிறைய படித்து கொண்டேன். காலையில் 5 மணிக்கு போய் ஒவ்வொரு நாளும் நான் ஆலய ஆராதனை நடத்தினேன். வெள்ளைச்சேலை கட்டிக்கிட்டு ஒரு 10, 15, 20 பெண்கள் அங்கே வருவார்கள். காலை ஆராதனைக்கு வருவார்கள். விடியுமுன் ஓடி விடுவார்கள். அதை பற்றியெல்லாம் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படிப்பட்ட ஊழியத்தை செய்ய ஆண்டவர் எனக்கு அருள் பாலித்தார். அதற்காக ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். உங்களை பார்க்க வேண்டும், இந்த ஆலயத்திலே திரும்பவும் கால் பதிக்க வேண்டும் என்று நான் விரும்பி இருந்தேன். அதை செய்ததற்காக ஐயா அவர்களுக்கு நன்றி உள்ளவனாக இருக்கு. ஒரு 15 வருடங்களுக்கு முன்னால் ஒரு முறை இங்கு வந்த ஞாபகம் இருக்கிறது. ஆனால் இந்த நாளில் மிகுந்த நன்றி உணர்வோடு உங்களுக்கு முன்னால் நிற்கிறேன். அப்பொழுது ஒரே சபைதான் உண்டு இங்கே, இந்த ஏரியா முழுக்க ஒரே சபைதான். ராக்லன் மெமோரியல் சர்ச் தான். திருத்தங்கல் நம்முடைய பிரான்ச் சர்ச், தாயில்பட்டி நம்முடைய பிரான்ச் சர்ச், சாட்சியாபுரத்தில் அப்பொழுது கோயிலே கிடையாது. அவர்கள் எல்லாரும் இங்கே தான் வருவார்கள். அப்படிப்பட்ட ஒரு தாய் திருச்சபையாக இருந்து இன்றைக்கு 10, 15 பாஸ்டேட்டுகளுக்கு நீங்கள் தாயாக இருப்பதை குறித்து நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பான நண்பர்களே, ஆண்டவருக்கு நன்றி. அது மாத்திரமல்ல, ஒன்று சொல்ல வேண்டும். நான் ஆல்டரில் உட்கார்ந்துருக்கும் போது அங்கே நான் பார்த்தேன், ஆல்டரில் சிலுவை கிடையாது. நல்லா பாருங்க, ஆல்டரில் என்ன கிடையாது? சிலுவை கிடையாது. அது நம்முடைய பாரம்பரியம். அதுக்கு பேர் தான் சிஎம்எஸ் பாரம்பரியம். சிஎம்எஸ் என்றால் ஆல்டரில் நாங்கள் சிலுவை வைக்க மாட்டோம் என்பது அதனுடைய பொருள். எல்எம்எஸ்லையும் அதே மாதிரி சிலுவை வைக்க மாட்டாங்க. எல்எம்எஸ்னா என்ன? லண்டன் மிஷன் சொசைட்டி, சர்ச் மிஷன் சொசைட்டிலையும் லண்டன் மிஷன். அது மாத்திரமல்ல, நம்ம ஐயாவை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க சைடில் நின்று ஆண்டவருடைய ஆராதனையை நடத்துகிறார்கள். அன்றைக்கி ரெவரண்ட் முத்துசாமியும் இதே மாதிரி தான் செய்தார். சில ஆலயங்களிலே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் போதகர்மார் ஆல்டருக்கும் சுவருக்கும் நடுவில் நிற்பாங்க. சில ஆலயங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் போதகர்மார் ஆல்டரை முன்னாடி சோத்தோடு தள்ளி போட்டுட்டு ஆல்டருக்கு வெளியே நிற்பாங்க. ஆனால் நம்முடைய ஐயா எங்கே நிற்கிறாங்க? சைடில் நிற்கிறாங்க. அதுக்கு ஒரு பெரிய அர்த்தம் உண்டு. அதை பற்றியெல்லாம் இன்னைக்கு கட்டாயம் சொல்லுவேன். மாலையில் வாங்க, இப்போ சொல்ல மாட்டேன், நேரம் இல்லை. சரியா? மாலையில் வர வைக்கிறதுக்கு இவ்வளோ முயற்சியா? நம்முடைய கான்ஃபர்மேஷன் கிளாஸில் இருக்கிற மாணவர்களுக்கு இன்று மாலையிலே சிஎம்எஸ்னால் என்னன்னு நான் சொல்ல போகிறேன். நீங்கள் எல்லாரும் வர வேண்டும் என்று உங்களை அன்பாக வேண்டிக் கொள்கிறேன். கடைசியான பிரசங்கத்துக்கு கடைசி இல்லை, இன்னும் தொடங்கவே இல்லை. இன்ட்ரொடக்ஷனில் கடைசியாக நான் கொஞ்சம் புக்ஸ் கொண்டு வந்திருக்கிறேன். ஐயா அவர்கள் சொன்னார்கள் நான் ஒரு பேராசிரியர் என்று சொல்லி. இந்த பேராசிரியர்னு சொன்னால் நான் சில சமயங்களில் நகைச்சுவையாக சொல்வேன். பேராசிரியர்னு என்ன அர்த்தம் தெரியுமா? பேருக்கு ஆசிரியர்னு அர்த்தம். அப்படியா? ஆமாம். அவர்களுக்கு கிரேக்கத்தை கற்றுக் கொடுத்த பேராசிரியர், அவர்களுக்கு புதிய ஏற்பாட்டை கற்றுக் கொடுத்த பேராசிரியர். நான் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன். ஒரு 15 புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன். ஆண்டவர் என்னை ஒரு எழுத்தாளனாகவும் ஆக்கியிருக்கிறார். போதகராகவும் மிஷனரியாகவும் ஒரு எழுத்தாளனாகவும் ஆக்கியிருக்கிறார். கொஞ்சம் புத்தகம் அங்கே கொண்டு வந்திருக்கிறேன். அந்த புத்தகத்தில் முதலாவது புத்தகம் விண்ணகத்தில் செல்வம் மண்ணகத்தில் செல்வம் என்ற ஒரு புத்தகம். பைபிளில் செல்வம், வறுமை, ஏழைகள், பணக்காரர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு 500 பக்கத்திலே ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன். அதை வாங்கி செல்ல 2 காப்பி தான் இருக்குது, முந்தினவர்களுக்கு கிடைக்கும். ஆமாம். 2வது ஆழங்களுக்கு போவோம் வாருங்கள் என்று ஒரு புத்தகம் கொண்டு வந்திருக்கிறேன். ஆழமான பைபிள் ஸ்டடீஸ் இருக்குது. சிறைக்கூட மடல்கள் என்று ஒரு புத்தகம் கொண்டு வந்திருக்கிறேன். எபேசியர், கொலோசேயர், பிலிப்பியர், பிலமோன், அந்த 4க்கும் 1 வால்யூம் கமெண்ட்ரி. அடுத்தபடியாக ரீரீடிங் த பைபிள் என்று ஒரு ஆங்கில புத்தகம் கொண்டு வந்திருக்கிறேன். ஆங்கிலத்திலும் 2-3 நூல்கள் எழுதியிருக்கிறேன். அதில் ஒரு நூல் கொண்டு வந்திருக்கிறேன். அதில் 3 காப்பி தான் இருக்குது.
முந்திக் கொள்ளுகிறவர்களுக்கு அது கிடைக்கும். கடைசியாக ரூத் நூல் என்ற ஒரு சின்ன புத்தகம் கொண்டு வந்திருக்கிறேன். அதையும் நீங்கள் வாங்கி பயன்படுத்த வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். ஆழமான சத்தியங்களை கற்றுக்கொள்ள இதிலிருந்து கிடைக்கிற காணிக்கையின் மூலமாக என்னுடைய சொந்த ஊராகிய மேலாயக்குடி என்ற ஒரு கிராமத்தில், ஆயக்குடி என்ற ஒரு கிராமத்தில் ஒரு சின்ன ஊழியம் செய்கிறேன். அதற்கு அது பயன்படும் ஆகினாலே வாங்கி பயன்படுத்துங்கள். போதும்னு நினைக்கிறேன். இன்ட்ரடக்ஷன்லாம் முடிச்சிட்டேன். இப்பொழுது நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளே போகிறோம். போகிறதுக்கு முன்னாடி காலையில் சொன்ன அதே கதையை திரும்ப சொல்ல போகிறேன். காலையில் வந்தவங்க ரிப்பீட் பண்ணனா மன்னிச்சுக்கிடுங்க. இங்கே கொயரில் கொஞ்சம் பேர் இருக்கீங்களா இல்லையா? ஆமாம், உங்களுக்குன்னு ஒரு கதை வச்சுருக்கிறேன். கொஞ்சம் நேரம் கழித்து சொல்கிறேன். கொயரை பற்றிய ஒரு கதை இருக்குது. நான் எங்கே போனாலும் கோயிலுக்குள்ளே நுழைஞ்ச உடனே ஆல்டரை பார்க்கறதுக்கு முன்னாடி, இதுக்கு பேர் என்ன, நான் நிற்கிற இடத்துக்கு பேர் என்ன சொல்லுங்கள்? புல் பிட். சொல்லுங்கள். ஃபுல் பிட் இல்லை, புல் பிட் சொல்லுங்கள். ஆமாம், ஃபுல் பிட்டுனா அதாவது முழுக்க குழின்னு அர்த்தம் இல்லை. புல் பிட்டுன்னா பிரசங்க மேடை. சொல்லுங்கள், பிரசங்க மேடை. நான் பிரசங்க மேடையை தான் பார்ப்பேன். ஏன்னாட்டா அது எனக்கு ஒத்து போகுமா அப்படின்னு பார்த்துருவேன். இப்போ புரியுதா என்ன சொல்கிறேன்னு? தம்பிகிட்ட கேட்டேன், என்னுடைய நம்ம போதகரையாட்ட, தம்பி புல்பிட் எனக்கு ஒத்து போகுமா? அண்ணே நல்லா இருக்கும் அண்ணே, உங்களுக்கு ஒத்து போகும் அண்ணே. அப்போ நான் சொன்னேன், உங்களுக்கு இப்போ ஒத்து போனால் எனக்கும் ஒத்து போகும்ல தம்பி அப்படின்னு. அதனால் ரொம்ப அழகான அருளுரை மேடையை அமைத்திருக்கிறீர்கள். நான் ஒரு இடத்துல இப்படி தான் என்னை பிரசங்கம் பண்ண கூப்பிட்டவங்க என்ன பண்ணாங்க, அந்த ஆர்கனைசர் வந்து சொன்னார், ஐயா இங்கே புல்பிட் கிடையாது, உயரமான மேடையும் கிடையாது, நீங்கள் சமதளத்தில் நின்று தான் பேசணும், அதனால் கொஞ்சம் சத்தமாக பேசுங்க ஐயா அப்படின்னார். சத்தமாக பேசுகிறது ஒன்றும் எனக்கு பிரச்சனை இல்லை. கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொல்ல வேண்டும். நல்ல குரல் வளத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். நான் ஒரு பாட்டு பாட போகிறேன் இப்போ கொஞ்சம் நேரத்தில். எங்கள் அப்பா அம்மா திரு மாசிலாமணி உபதேசியாருக்காகவும் ஏசடியா அம்மாவுக்காக நான் எப்போதும் நன்றி உள்ளவனாக இருப்பேன். அதனால் நான் கீழே நின்று சத்தமாக ஒரு கேள்வி கேட்டேன். Those of you who are sitting at the back, can you hear me அப்படின்னு தமிழில் சொல்லுங்கள். Those of you who are sitting at the back, can you hear me சொல்லுங்க தமிழில் சொல்லுங்க. பின்னாடி உட்கார்ந்துருக்கவங்களுக்கு நான் பேசுறது கேட்குதா அப்படின்னு சத்தமாக கேட்டேன். பின்னாடி இருந்து ஒருத்தர் சவுண்ட் விட்டார். ஐ கேன் ஹியர் யூ பட் வேர் ஆர் யூ அப்படின்னாரு. தமிழில் என்ன? சத்தம் கேட்குது, ஆளை காணாமா? வேணாம், சத்தம் கேட்குது, ஆளை காணாம. என்ன இன்னைக்கு சத்தமும் கேட்குது, சொல்லுங்க. ஆளும் தெரியுதா? ஆளும் தெரியுதா? ரொம்ப நன்றி இந்த புல்பிட்டுக்காக, ரொம்ப ரொம்ப நன்றி. என்னை போன்றவர்களையும் நீங்கள் மனதிலே கொண்டு இங்கே ஒரு ஸ்டூல் போட்டிருக்கு எனக்கு, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் நன்றி. போலமா? இன்னைக்கு தலைப்பு முதலாவது சொல்கிறேன். ஐயா அவங்க வாசிக்கும் போதே சொன்னாங்க, இன்னைக்கு தலைப்பு என்ன சொல்லுங்க பார்க்கலாம். கவனிச்சிங்களா? கவனிக்கல, ஒருத்தர் கூட கவனிக்கல. போதரையா இன்னைக்கு தலைப்பு என்ன? போதரையா சொல்லுங்க. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உடன் பயணம் செய்பவர். ரொம்ப தூரத்தில் உட்கார்ந்துருக்கிறார் போதரையா. உயிர்த்தெழு, அதை பற்றி ஒரு கதை வச்சிருக்கிறேன், அப்புறமேல் சொல்கிறேன். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உடன் பயணம் செய்பவர். சொல்லுங்க சொல்லுங்க. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உடன் பயணம் செய்பவர், அதுதான் இன்னைக்கு தலைப்பு. இங்கிலீஷில் ரிசன் லார்ட் த கோ டிராவலர். எழுதுங்க பார்க்கலாம், எழுதுங்க, எல்லாரும் எழுதுங்க. எழுதுகிற பழக்கம் உள்ளவர்கள் தயவு செய்து எழுதுங்க. கோயிலுக்கு வரும்போது என்னென்ன விஷயங்கள் கொண்டு வரணும் சொல்லுங்க? 4 விஷயம். 1 சொல்லுங்க, பைபிள் கொண்டு வரணும். 2வது பாட்டு புத்தகம் கொண்டு வரணும். 3வது ஒரு டைரி கொண்டு வரணும். 4வது ஒரு பேனா கொண்டு வரணும். ஆமாம், தயவு செய்து எல்லாரும் கொண்டு வரணும். ஒரு இடத்துல இப்படி சொன்னேன், மதுரையில் ஒரு பெரிய அம்மா சொல்லிச்சு, ஐயா இன்னொன்று கொண்டு வரணும் ஐயான்னுச்சு. என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? என்ன? காணிக்கை. இங்கே பாரு, இங்கேயும் அப்படியே சொல்கிறாங்கய்யா, காணிக்கை கொண்டு வரணும். ரைட். அதனால் எழுதுங்க பார்க்கலாம். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உடன் பயணம் செய்பவர். The risen Lord who is a co-traveler. Who is a co-traveler. நமக்கு அதுக்காக யாத்திராகமம் 33வது அதிகாரம் இந்த ஃபேனை அல்லது இங்கே ஒரு ஃபேன் வச்சு நீங்கள் போதகர் ஐயாவுக்கு உதவி செய்யணும். ஆமாம், கட்டாயமாக நான் சொல்லிட்டு போகிறேன். ஐயா சொல்ல மாட்டாங்க, கொஞ்சம் வேர்க்குது, சரிதானா? இந்த ஃபேன் எனக்கு சரியாக வரலை,
அதில் போதகர் ஐயாவுக்கு இங்கே ஒரு ஃபேன் வச்சு உதவி செய்யுங்க. நமக்கு யாத்திரையாகமம் 33வது அதிகாரம் 12 முதல் 16 வசனம், 2வது அப்போஸ்தலர் நடபடிகள் 18 1 முதல் 11, 3வது லூக்கா 24 13 to 33. அதான் இன்னைக்கு சமயத்தை நேரத்தை பாதுகாக்கிறதுக்காக நான் யாத்திராகமத்திலிருந்து எதுவும் பேச மாட்டேன், வச்சுருக்கேன். ஆனால் பேசலை. அப்போஸ்தலர் நடபடிகள் 18 நான் பேசலை. லூக்கா 24 ஆண்டவருடைய வார்த்தையை உங்களுக்கு சொல்ல போகிறேன். அப்படி வச்சுக்கிறோமா? லூக்கா 24 எல்லாரும் எடுங்க பார்க்கலாம். எல்லாரும் எடுங்க. பைபிள் கொண்டு வந்திருக்கவங்க எல்லாரும் லூக்கா 24க்கு போவோம். ஐயா எனக்கு ஒரு டைம் கொடுத்துருக்காங்க, அந்த டைமில் நான் முடிச்சிடுவேன். சரியா? லூக்கா 24 எடுங்க பார்க்கலாம். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உடன் பயணம் செய்பவர், அதுதான் அதனுடைய தலைப்பு. இப்போ உங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சா? யார் கூட பயணம் செய்கிறவர்? யார் கூட பயணம் செய்பவர்? சீஷர்களோடு. எந்த ஊருக்கு போனவங்க சொல்லுங்க, சொல்லுங்க. எமாவூருக்கு போன சீஷர்களோடு. சரி, அதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு பாடிடுவோமா? பாட்டு பாடல. ஆமாம், எடுங்க பார்க்கலாம். இன்னைக்கு சாயங்காலம் நிறைய பாட்டு பாட போகிறேன். வாங்க, ஒரு மினி காலட்சேபம் நடத்துவேன் இன்னைக்கு சாயங்காலம், ஒரு மினி பஜனை. அதனால் இன்னைக்கு சாயங்காலம் வாங்க, ஒரே ஒரு பாட்டு பாட போகிறேன். எடுங்க பார்க்கலாம். ஐயா இன்னைக்கு காலையில் சி மைனர் வேண்டாம், ஒரு ஏ மைனர் கொடுங்கய்யா. ஏ மைனர். இந்த வர்றேன், நான் நம்பர் சொல்லிடுறேன். 353வது கீர்த்தனை எடுங்க. சிஎல்எஸ் கீர்த்தனையில், சிஎல்எஸ் இந்த சின்ன கீர்த்தனையில் 353வது கீர்த்தனை. நீங்கள் டயசிஸ் கீர்த்தனை வச்சுருந்தீங்கன்னா அதில் இருக்காது. சிஎல்எஸ் கீர்த்தனையில் 353வது கீர்த்தனை எடுத்துட்டீங்களா? ஐயா கொண்டு வர முடியுமா? ரொம்ப நன்றிங்க, வெரி குட். யார் அது? ரொம்ப நன்றி. காலையில் போட முடியலை, இப்போ வந்துருச்சு. 353 எப்படி தொடங்குது சொல்லுங்க. ஆவியின் கூட்டுறவில் அனைவரும் வாழ்ந்திடுவோம். அந்த கீர்த்தனை ஆசிரியர் யாருன்னு பாருங்க. அந்த கீர்த்தனை ஆசிரியர் யாருன்னு பாருங்க. கீழே பாருங்க. போடலையா? பேர் போடலையா? போட்டிருக்கா போடலையா? யார் பேர் போட்டிருக்கு? எம் ஞானவரம். பார்த்துருக்கீங்களா அவரை? பார்க்கலையா? நீதான்றாங்க ஒரு அம்மா. நீதாயா அந்த ஆளு? ரைட். என்னுடைய கீர்த்தனைகள் 2 இருக்கு. நம்முடைய சிஎல்எஸ் கீர்த்தனை புஸ்தகத்தில் 2 கீர்த்தனை இருக்கு. நீங்க இன்னொரு கீர்த்தனை என்னன்னு நீங்க கண்டுபிடிச்சு எனக்கு ஃபோன் பண்ணுங்க. சரியா? கடைசியில் நான் ஃபோன் நம்பர் சொல்றேன். ரைட். ஐயா ஒரு ஏ மைனர். சமகமனி தனிசா சானித மகசா இந்தோளம் என்ற ஒரு ராகம். இந்தோளம் ஒரு கர்நாடக இசை. ஆவியின் கூட்டுறவில் அனைவரும் வாழ்ந்திடுவோம். தாளம் போடுங்க. ஆவியின் கூட்டுறவில் அனைவரும் வாழ்ந்திடுவோம். அனுதின வாழ்வில் தூய உறவினில் மகிழ்ந்திடுவோம். ஆவியின் கூட்டுறவில் அனைவரும் வாழ்ந்திடுவோம். தொழுகை உறவினிலே நிலைத்திருப்போம். தொடர்பு புரிந்துமே பலனடைவோம். இடர்கள் யாவையும் கலைந்திடுவோம். இயேசுவின் அன்பினில் நிலைத்திருப்போம். நாம் ஆவியின் கூட்டுறவில் அனைவரும் வாழ்ந்திடுவோம். 2வது சரணம். தோழமை உறவினிலே நிலைத்திருப்போம். தோழர்களாக நாம் இணைந்து நிற்போம். ஆழமான நல்ல அன்பு கொள்வோம். அனைவரும் சமமாய் வாழ்ந்திடுவோம். நாம் ஆவியின் கூட்டுறவில்
அனைவரும் வாழ்ந்திடுவோம். மூணாவது சொன்ன எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். தொண்டு உறவினிலே பணிபுரிவோம். எல்லாரும் சேர்ந்து பாடுங்க. தொண்டு உறவினிலே பணிபுரிவோம். தொய்ந்திட்ட பிறரையே தேற்றிடுவோம். அண்டத்தில் நீதி நிலை பெறவே அடியவராய் பணி புரிந்திடுவோம். நாம் ஆவியின் கூட்டுறவில் அனைவரும் வாழ்ந்திடுவோம். சாயங்காலம் வாங்க, இதை திரும்பவும் பாடுவோம். இப்போ போலாமா? எடுங்க பார்க்கலாம். தேங்க்யூமா, தேங்க்யூ தம்பி, தேங்க்யூ. லூக்கா 24, லூக்கா 24. இன்னைக்கு அது வாசிக்கல நமக்கு, அதனால நாம வாசிக்க போறோம். சரியா? எல்லாரும் எடுங்க. இங்கிலீஷ் பைபிள் கொண்டு வந்துருக்கோங்க, இங்கிலீஷ் பைபிள் எடுங்க. தமிழ் பைபிள் கொண்டு வந்துருக்கோங்க, தமிழ் பைபிள் எடுங்க. திருவிவிலியம் கொண்டு வந்திருக்கவங்க திருவிவிலியம் எடுங்க. நான் திருவிவிலியத்திலிருந்து வாசிக்க போறேன். சரியா? திருவிவிலியம் என்பது ஒரு அழகிய தமிழ் மொழிபெயர்ப்பு. அது நான் மொழிபெயர்த்த மொழிபெயர்ப்பு. நான் என்றால் நான் மட்டும் இல்லை, என்னோடு சேர்ந்து சிலர் நாங்கள் சேர்ந்து மொழிபெயர்த்தோம். அதை யாராச்சும் ஆர்சி பைபிள்னு சொன்னால் நம்பாதீங்க. ஆர்சியில் இருக்கிற ஃபாதர்ஸ், சிஎஸ்ஏயில் இருக்கிற ஞானவரம், லூத்ரன் சர்ச்சில் இருக்கிற சுந்தர் சிங் போன்றோர் எல்லாரும் சேர்ந்து மொழிபெயர்த்த ஒரு அழகிய தமிழ் மொழிபெயர்ப்பு. ஆகினாலே அதிலிருந்து நான் வாசிக்க போகிறேன். ரெடி? எல்லாரும் எடுத்துட்டீங்களா? டைரி எடுத்துக்கிடுங்க. டைரியிலையும் நீங்கள் குறிக்கணும். எம்மாவு சீடர்கள் 13வது வசனம் 24-13 நான் வாசிக்கிறேன். அதே நாளில், எதே நாளில், எதே நாளில் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? உயிர்த்தெழுந்த அன்னைக்குன்னு அர்த்தம். சரிதானா? உயிர்த்தெழுந்த அன்னைக்கு, சண்டே ஈவினிங். அதே நாளில் மாலை வேளையில், இந்த மாலை வேளையில் என்பது அங்கு கொஞ்சம் காணப்படாமல் இருக்கிறது. நீங்கள் மாலை வேளையில் என்பதை எழுதி கொள்ளுங்கள். மாலை வேளையில் என்று எழுதி கொள்ளுங்கள். அதே நாளில் என்ற பின்னாடி வருது, அது மாலை வேளைன்றது பின்னாடி வருது. அதே நாளில் மாலை வேளையில் சீடர்களுள் இருவர் எருசலேமிலிருந்து ஏறத்தாழ 11 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஓர் ஊருக்கு சென்று கொண்டிருந்தனர். உங்க பைபிளில் என்ன போட்டிருக்கு? அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு போட்டிருக்கு? 8 மைல். 8 மைல் 11 கிலோமீட்டர். ஆக்சுவலி இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல 7 மைல்ஸ் இருக்கும். 7 முதல் 8 மைல். அது கிலோமீட்டர்ல எத்தனை சொல்லுங்க? 11 கிலோமீட்டர் தொலைவில் இல்ல ஒரு ஊருக்கு சென்று கொண்டிருந்தனர். அன்னைக்கு சாயங்காலம். அவங்க எப்படி மனநிலை உள்ளவர்களாக இருப்பார்கள் என்று மனசுல வச்சுக்கிடுங்க. அந்த ஊரின் பெயர் என்ன சொல்லுங்கப்பா? எம்மாவு. எம்ஐஎஸ், இங்கிலீஷ்ல எம்ஐஎஸ். அவர்கள் இந்நிகழ்ச்சிகள் அனைத்தையும் குறித்து ஒருவரோடு ஒருவர் உரையாடி கொண்டே சென்றார்கள். 2 பேர் உரையாடுகிறார்கள். அதுல ஒருத்தர் பேர் என்னது? கிளையோப்பா. கீழே போங்க, 18வது வசனம் போங்க. 18வது வசனம் வாசிங்க யாராச்சும். கிளையோப்பா என்னும் பெயர் உள்ள ஒருவர். போதும். அவர் ஒரு ஆணுடைய பெயர். கிளையோப்பா என்பது ஆணுடைய பெயர். அவர் கூட போனவர் ஒரு பெண் என்று சொல்லி எல்லாரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். திருமறை ஆசிரியர்கள், என்னை போல பைபிள் டீச்சர்ஸ் எல்லாரும் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்படியானால் ஒருவேளை அந்த பெண் அவருடைய மனைவியாக இருக்கலாம் என்றும் நம்பப்படுகிறது. அவருடைய மனைவியினுடைய பெயர் என்ன? இப்ப வாசிங்க 19:25. யோவான் 19:25 வாசிங்க. யோவான் 19:25. இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரியும் கிளையோப்பா மரியாள் என்ற ஒரு பெண்ணும். இப்ப புரியுதா? கிளையோப்பா என்பது அவருடைய கணவர் பெயர். எப்பவுமே கணவர் பெயரை முதல்ல சொல்லி அந்த அம்மா பெயரை சொல்ற பழக்கம் அந்த காலத்துல. இப்ப பழக்கம் மாறி போச்சு. முதல்ல மனைவி பெயரை சொல்லி சொல்லுங்க, அப்புறம் கணவர் பெயரை சொல்ல. அப்படிதானே? ஆமா, அப்படிதானே. எங்க வீட்டம்மா பேர் கிருபா, அவங்கள கிருபா ஞானவரம்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த காலத்துல ஞானவரம் கிருபா. சரிதானா? கிளையோப்பா மரியா. அப்ப 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். போலாமா? 14. அவர்கள் இந்நிகழ்ச்சிகள் அனைத்தையும் குறித்து ஒருவரோடு ஒருவர் உரையாடி கொண்டே சென்றார்கள். ஆமா,
இப்படி அவர்கள் உரையாடி கொண்டும் வினவிக் கொண்டும் சென்ற பொழுது இயேசு நெருங்கி வந்து அவர்களோடு நடந்து சென்றார். சரியா? 16வது வசனம். ஆனால் அவர் யார் என்று அறிந்து உணர முடியாதவாறு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன. இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவர் யாருன்னு அவங்களுக்கு தெரியாது, ஆனா அவங்க யாருன்னு அவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியாதா? தெரியும். அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன. அது ஏன் என்று எனக்கு தெரியவில்லை. அவர் அவர்களை நோக்கி, வழிநெடுகிலும் நீங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டிருப்பது என்ன என்று கேட்டார். இது கிழக்கத்திய கலாச்சாரம். கிழக்கத்திய கலாச்சாரம். 2 பேர் பேசிட்டு போறாங்கல்ல, இவர் கம்முன்னு பின்னாடி தான் நான் நடந்து போகணும். ஆமா, என்னத்தை பற்றி பேசிட்டு போறீங்க? இது கிழக்கத்திய நாடுகளுக்கே உரிய கலாச்சாரம். நான் மேற்கத்திய நாட்டிலே ஒரு 7 ஆண்டுகள் வாழ்ந்தவன். ஆக்ஸ்போர்ட் நகரத்திலே 5 ஆண்டுகள் ஆண்டவருடைய ஊழியத்துக்காக படித்தவன். ஆக்ஸ்போர்ட் சிட்டி தெரியுமா? ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி. அங்கே 5 ஆண்டுகள் படித்தவன். அப்பொழுது இங்கிலாந்து நாடு முழுவதும் சுற்றுவேன், ஊர் ஊராக ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்காக. நீங்கள் 10 மணி நேரம் ட்ரெயினில் பிரயாணம் பண்ணாலும் சரி, பஸ்ஸில் பிரயாணம் பண்ணாலும் சரி, ஒருத்தர் பேசிக்கிறவே மாட்டாங்க. நீங்கள் பேச ஆரம்பிச்சிட்டிங்கன்னா பேச ஆரம்பிச்சிருவாங்க, தானாக பேசவே மாட்டாங்க. அது மேற்கத்திய கலாச்சாரம். தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நாட்டுக்கு நுழைஞ்சிக்கிட்டே இருக்கு. ஏன் எப்படி போனாலும் ஏன் நம்ம கேள்வி கேட்கணுன்ற ஒரு கலாச்சாரம். ஆனால் கிழக்கத்திய கலாச்சாரம் தெரியுமா? அம்மா, என்னத்தை பற்றி பேசிட்டு போறீங்க அப்படின்ற ஒரு கிழக்கத்திய கலாச்சாரம். நான் ஏன் சொல்றேன்னா, மேற்கு ஆசியா கிழக்கத்திய நாடா மேற்கத்திய நாடா? என்ன இப்படி முழிக்கிறீங்க? மேற்கு ஆசியா. இது மேற்கு ஆசியா தானே? அது மிடில் ஈஸ்ட்னு சொல்லக்கூடாது, மேற்கு ஆசியான்னு சொல்லணும். இஸ்ரேல் மேற்கு ஆசியாவில் இருக்கு. மேற்கு ஆசியா கிழக்கத்திய நாடா மேற்கத்திய நாடா? என்ன? மேற்கத்திய நாடு இல்லைம்மா, அது கிழக்கத்திய நாடுமா. கிறிஸ்டியானிட்டி இஸ் அன் ஈஸ்டர்ன் ரிலிஜன். இது நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. இவா கூட சொல்றா, எவா இங்கே இருக்கிற அவாள்லாம் சேர்ந்து சொல்லுவா, கிறிஸ்தவம் ஒரு மேற்கத்திய மதம் என்று. இல்ல, அது கிழக்கத்திய மதம். கிறிஸ்தவம் கிழக்கத்திய மதம், மேற்கு ஆசியாவிலே பிறந்த மதம். புரியுதா? நாம மத்திய ஆசியாவில் இருக்கிறோம். அதனால இங்கே ஒரு கிழக்கத்திய கலாச்சாரம். என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவர் கேட்கிறார். அப்போ எத்தனாவது வசனம்? அவர்கள் முகவாட்டத்தோடு நின்று விட்டார்கள் அப்படின்னு என்னுடைய பைபிளில் இருக்கு. உங்க பைபிளில் எப்படி இருக்கு? அவர்கள் முகவாட்டத்தோடு நின்று விட்டார்கள். அவர்களுள் கிளையோப்பா என்னும் பெயருடைய ஒருவர், அந்த ஆண், அவரிடம் மறுமொழியாக, எவரிடம்? இயேசுவிடம் மறுமொழியாக. ஆனால் இயேசு என்று அவர்களுக்கு தெரியாது. மறுமொழியாக, எருசலேமிலே தங்கி இருப்பவர்களுள் உமக்கு மட்டும்தான் இந்நாள்களில் நிகழ்ந்தவை தெரியாதோ என்றார். எவை சொல்லுங்கள்? எவை? வெள்ளிக்கிழமை நடந்தவை, போன வெள்ளிக்கிழமை நடந்தவை, இது ஞாயிற்றுக்கிழமை. எவை? அப்ப எவைன்னு சொல்லுங்க. இயேசு சிலுவையிலே அடிக்கப்பட்டது உங்களுக்கு தெரியாதா? அவற்றே கேட்கிறாங்க. அவர் தான் அடிக்கப்பட்டவர். அவற்றே கேட்கிறாங்க. அவர்களிடம் நாசரேத்தூர் இயேசு. உடனே அவர் சொல்றாரு, 19வது வசனம், அதற்கு அவர்களிடம் என்ன நடந்தது? இது ரொம்ப வேடிக்கையா இருக்குல்ல. தெரியாத மாதிரி நடிக்கிறார் பாருங்க. நம்ம ஆண்டவர் தெரிஞ்சுக்கிட்டே தெரியாத மாதிரி நடிக்கிறார். வர வைப்பதற்காக இல்லையா, பொய் சொல்றதுக்காக இல்லை, உங்கள்கிட்ட இருந்து வர வைக்கிறதுக்காக அவர் தெரியாத மாதிரி நடிப்பார். என்ன நடந்தது சொல்லுங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. உடனே அவங்க என்ன சொல்றாங்க? நாசரேத்தூர் இயேசுவை பற்றியதான் பேசுகிறோம் இல்லையா. அவர் கடவுளுக்கும் மக்கள் எல்லாருக்கும் முன்பதாக சொல்லிலும் செயலிலும் வல்ல தீர்க்கதரிசியாக இருந்தார். அவர் சொல்லில மட்டும் தீர்க்கதரிசி இல்ல, செயல்லையும் தீர்க்கதரிசி. அவர் இஸ்ரேலை மீட்க போகிறார் என்று நாங்கள் எதிர்பார்த்து காத்திருந்தோம். ஆனால் சொல்லுங்க, ஆனால் என்ற வார்த்தையில ஒரு பெரிய ஆதங்கம் இருக்கிறது நண்பர்களே. நல்லா கவனிங்க. ஆனால் என்ற அங்க உங்களுக்கு ஆனால் இருக்கா? ஆனால் இல்லையா? பார்த்தீங்களா? இதுல பேர் என்ன, திருவிழியத்தில் அழகா கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இப்படியெல்லாம் நடந்து போச்சு. என்ன நடந்து போச்சு? தலைமை குருக்களும் ஆட்சியாளர்களும் அவருக்கு மரண தண்டனை விதித்து சிலுவையிலே அறைந்து
கொலை செய்தார்கள். இவையெல்லாம் நிகழ்ந்து இன்றோடு சொல்லுங்க 3 நாள் ஆகி போச்சுங்க. அழுகையோடு சொல்லுகிறார்கள், நாங்க ரொம்ப காத்து கிடந்தோம் 3 நாள். ஐயா நீங்க திருவிலியத்திலே கொண்டு வந்துட்டீங்களா ஐயா? ரொம்ப நன்றி மகனே, ரொம்ப நன்றி. திருவிலியமா? பழைய மொழிபெயர்ப்பு அப்படியே இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும். 3 நாள் ஆகி போச்சு, எல்லாம் போச்சு, எங்க நம்பிக்கையெல்லாம் போச்சு, நாங்க வேதனையோடு இருக்கிறோம், டிஃபீட்டட், தோற்று போய்விட்டோம் என்று சொல்லுகிறார்கள். 22வது வசனம், ஆனால் இன்று எங்களை சேர்ந்த சில பெண்கள் எங்களை மலைப்புக்குள்ளாக்கினார்கள். அவர்கள் விடிய காலையிலே கல்லறைக்கு சென்றார்கள். 23, அவருடைய உடலை காணாது திரும்பி வந்து வானதூதர்களை கண்டதாகவும் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று அவர்கள் கூறியதாகவும் சொன்னார்கள். 24, எங்களோடு இருந்தவர்களுள் சிலரும் கல்லறைக்கு சென்று அப்பெண்கள் சொன்னவாறே இருக்க கண்டார்கள். ஆனால் திரும்ப ஆனால் என்பது என்ன? எதன் அடையாளம்? விரக்தியின் அடையாளம், சோர்வின் அடையாளம், தோற்று போன மனநிலையின் அடையாளம். அவர்கள் இயேசுவை காணவில்லை என்றார்கள். 25 இப்பதான் சீன் மாறுது பாருங்க. இயேசு அவர்களை நோக்கி, என்னுடைய பைபிள்ல பயங்கரமான ஒரு வார்த்தை இருக்கு, அறிவிலிகளே. உங்க பைபிள்ல என்ன போட்டிருக்கு? புத்தி இல்லாதவர்களே. புத்தி என்பது தமிழ் சொல் இல்ல, நல்லது, புத்தி என்பது தமிழ் சொல் இல்ல, அதனால என்னுடைய தமிழ் பைபிள்ல அறிவிலிகளே, இறைவாக்கினர்கள் உரைத்த எல்லாவற்றையும் நம்ப இயலாத மந்த உள்ளத்தினரே, மேசியா தாம் ஆட்சி அடைவதற்கு முன் இத்தனை துன்பங்களை பட வேண்டும் அல்லவா என்று சொன்னார். ஏசாயா 53 நீ படிக்கலையா? ஏசாயா 53 நீயே சொல்லுங்கப்பா, படிக்கலையான்னு கேட்கிறாரு. ஏசாயா 53 தானே அது வருது, மேசியா துன்பப்பட வேண்டும் என்பது இல்லையா? மேலும் மோசே முதல் இறைவாக்கினர் வரை அனைவரின் நூல்களிலும் தம்மை குறித்து எழுதப்பட்டிருந்த யாவற்றையும் அவர் விளக்கி சொன்னார், அவர்களுக்கு விளக்கி சொன்னார். வழியிலேயே ஒரு பைபிள் ஸ்டடி. எப்படி நான் புல்பிட்டில் இருந்து பைபிள் ஸ்டடி நடத்திக்கிட்டு இருக்கேன். ஆண்டவர் எங்க பைபிள் ஸ்டடி நடத்துறாரு சொல்லுங்க? வழியிலேயே பைபிள் ஸ்டடி நடத்துறாரு. அப்புறம் 28 ஓடுவான், வேகமா ஓடுவான். அவர்கள் தாங்கள் போக வேண்டிய ஊரை நெருங்கி வந்தார்கள். இல்ல 8 மைல் தூரம் எத்தனை மணி நேரம் நடந்திருப்பாங்க சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு கெஸ் பண்ணுவோமா? அந்த காலத்தில் 8 மைல் தூரம் சொல்லுங்கம்மா, 8 மைல் தூரம் எவ்வளவு நேரத்தில் நடப்பீங்க? எல்லாரும் கம்முன்னு உட்கார்ந்துருக்காது பார். அது ஆளை பொறுத்து இருக்குன்றீங்களா? என்ன மாதிரி நடந்தா ரொம்ப மோசமாக நடக்கும். எனக்கு கொஞ்சம் கால் வலி இருக்கு. எத்தனை மணி நேரம் அழைக்கிறோம் சொல்லுங்கம்மா? என்னம்மா 8 மணி நேரமா? 2 மணி நேரம் தானா? அவ்வளோ சீக்கிரம் போயிருங்களா 8 மைல் தூரத்தை? இயேசுவே ரட்சியம், பயங்கரமான ஆளியா நீங்க. 2 மணி நேரம் சும்மா இருக்க மாட்டீங்க சொல்லுங்க ஐயா, பெரியவங்க சொல்லுங்க. ஐயா ஒரு 3 மணி நேரம், ஒருத்தர் ரொம்ப 3 மணி நேரம், 3 மணி நேரம், சிலருக்கு 5 மணி நேரம் ஆகும். என்ன மாதிரி ஆளுகளுக்கு இல்லையா? 5 மணி நேரம் இல்லையா? பைபிள் ஸ்டடி நடந்துக்கிட்டே போகுது. அவர் அந்த ஊரை நெருங்கி வந்தார்கள். அவரோ அதற்கு அப்பால் போகிறவர் போல காட்டிக்கொண்டார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அப்பால் போகிறவர் போல. ஆமா, இவர் தெரியாத மாதிரி நடிக்கிறாரு. எவ்வளவு நடிப்புன்னு பாருங்க நம்ம ஆண்டவருக்கு. இல்ல தெரியாத மாதிரி நடிக்கிறாரு. அப்புறம் இன்னொன்னு என்ன செய்யறாரு? முன்னாடி போறது மாதிரி கொஞ்சம் நடிச்சுக்கிறாரு, முன்னாடி போறது மாதிரி காட்டிக்கொண்டார் அப்படின்னு என்னுடைய இதுல இருக்கு. 29 அவர்கள் அவரிடம் எங்களோடு தங்கும். அதை மட்டும் சொல்லுங்க, எங்களோடு தங்கும். நான் அதை பற்றி பேச போறேன் உங்கள்கிட்ட பேச போறேன். எங்களோடு தங்கும், ஏனெனில் மாலை நேரம் ஆயிற்று. இப்போ வந்துருச்சா? பொழுதும் போய்விட்டது என்று கூறி கட்டாயப்படுத்தி அவரை இணங்க வைத்தார்கள். இவர் கொஞ்சம் பிகு பண்ணி இருப்பார் போல தெரியுது. நம்மள சிலர் சாப்பிட வாங்கன்னு கேட்டா கொஞ்சம் பிகு பண்ணுவோம்ல, ஆமாவா இல்லையா? ஆமான்றத பாரு. ஆமா, சாப்பாடுன்னு கொஞ்சம் வேணுமாண்ணே அப்படின்னு கேட்டால் வேணாம் அப்படின்னு சொல்லுவோம்ல. வேணாம் என்னை சொல்லுவாங்க. இங்கிலாந்து நாட்டில் யார் வீட்டுக்காச்சும் நாங்கள் சாப்பிட போனோம்னா அப்போ அவங்க ஞானா would you like to have more அப்படின்வாங்க. நோ அப்படின்னு சொல்லுவேன். உடனே அவங்க சொல்லுவாங்க, இஸ் இட் அன் இந்தியன் நோ ஆர் அன் இங்கிலீஷ் நோ அப்படின்வாங்க.
இஸ் இட் அன் இந்தியன் நோ ஆர் அன் இங்கிலீஷ் நோ அப்படின்வாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்தியாவில் நோன்னு சொன்னால் குடுன்னு அர்த்தமா, இங்கிலாந்தில் நோன்னு சொன்னால் நோனா நோ தான். அதெல்லாம் உண்மை தானே? உண்மையா இல்லையா ஐயா? அதனால் அவர் கொஞ்சம் பிகு பண்ணுறாரு. இணங்க வைத்தார்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த வார்த்தை. அவர் அங்கு தங்குமாறு அவர்களோடு சென்றார். அவர்களோடு பந்தி இருக்கையில், கவனிங்க 30வது வசனம், அமர்ந்திருந்த போது அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். எங்கே சொல்லப்படுகிற வாக்கியங்கள் இவைகள்? சொல்லுங்கம்மா. அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். எங்கே சொல்லப்படுகிற வாக்கியங்கள்? சொல்லுமா. எங்க? ஆல்டர்ல ஐயா சொல்ற வார்த்தைகள். அப்படிதானே சொல்லுவாரு. அப்போ எவ்ரி மீல் பிகம்ஸ் a sharing of the sacrament in a Jewish family. கவனிங்க, in a Jewish family every meals become a sacramental sharing. அருமையா இருக்கு பார்த்தீங்களா? அப்படியெல்லாம் நம்ம நினைக்கிறோமாப்பா? அப்படியெல்லாம் நினைக்க மாட்டோம். அள்ளி உட்காந்து அடிச்சுட்டு போய்கிட்டே இருப்போம். ஜெபம் கூட பண்ண மாட்டோம். ஜெபம் பண்ணுறதுல கண்களை மூடி ஒரு மாதிரி ஜெபம் பண்ணுறதான் ஜெபம்னு நான் சொல்லலை. ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி கொண்டே சாப்பிடுவதும் ஜெபம்தான். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி கொண்டே சாப்பிடுவதும் ஜெபம்தான். ஆனால் அடிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்கிற ஒரு நிலை நிச்சயமாக இருக்கக்கூடாது. அப்பொழுது அவர் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி கடவுளை போற்றி பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். இவர் கெஸ்டா வந்தவர் தானே? நல்லா கவனிங்க, கெஸ்டா தானே வர்றாரு. இவர் அப்பத்தை எடுத்து அவங்களுக்கு கொடுக்குறாரு. அது எப்படி? என்னைக்காவது யோசித்தீங்களா? the guest becomes the host. the guest becomes the host. இங்கிலீஷ்ல, தமிழ்ல சொல்லுங்க, தமிழ்ல சொல்லுங்க. விருந்து சாப்பிட வந்தவர் விருந்து கொடுக்கிறாரு. ஆச்சரியமா இருக்குல்ல? புலமா 31வது வசனம். அப்போது அவர்கள் கண்கள் திறந்தன. இது ரொம்ப முக்கியமான விஷயம். நான் பேச போறேன் அதை பற்றி. அவர்களுடைய கண்கள் திறந்தன. அவர்களும் அவரை அடையாளம் கண்டு கொண்டார்கள். உடனே அவர் அவர்களிடமிருந்து மறைந்து போனார். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. உடனே மறைஞ்சிடறார். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்போது 32வது வசனம், அப்போது அவர்கள் ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்மோடு பேசி மறைநூலை விளக்கும் போது நம் உள்ளம் பற்றி எரியவில்லையா? கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய வசனம் பேசப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் உங்கள் உள்ளம் பற்றி எரிய வேண்டும். பேசுகிறவருடைய உள்ளமும் பற்றி எரிய வேண்டும். போதரையா? பேசுகிறவருடைய உள்ளமும் பற்றி எரிய வேண்டும். கேட்கிறவர்களுடைய உள்ளமும் பற்றி எரிய வேண்டும். உங்க பைபிள்ல என்ன போட்டிருக்கு தெரியுமா? கொழுந்து விட்டு எரியவில்லையா? அப்படித்தானே இருக்கு. என்னுடைய பைபிள்ல பற்றி எரியவில்லையா அப்படின்னு போட்டிருக்கு. அது உண்மையா பொய்யா? உண்மையா? பைபிள் வசனம் கேட்கும்போது தான் சிலருக்கு தூக்கமே வரும். அதை பற்றி அப்புறம் ஒரு கதை சொல்றேன். பைபிள் வசனம் கேட்கும்போது தான் சிலருக்கு பயங்கரமான தூக்கம் வரும். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையாம்மா? பயங்கரமான ஆளுங்க ஆமான்னு சொல்ல மாட்டேன்னுதுங்க பாருங்க. அந்நேரமே அவர்கள் புறப்பட்டு 33வது வசனம், எருசலேமுக்கு இருட்டிலே திரும்பி போனார்கள். இதுக்கு முன்னாடி இருந்த பயமெல்லாம் போயிருச்சு. இதுக்கு முன்னாடி இருந்த அவமானம் போயிருச்சு. இதுக்கு முன்னாடி இருந்த சோர்வு போயிருச்சு. அங்கே 11 அவர்களோடு இருந்தவர்களும் குழுமி இருக்க கண்டார்கள். 34வது வசனம், அங்கிருந்தவர்கள் ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார், அவர் சீமோனுக்கு தோற்றமளித்துள்ளார் என்று சொன்னார்கள். 35 அவர்கள் வழியிலே நிகழ்ந்தவற்றையும் அவர் அப்பத்தை பிட்டு கொடுக்கும்போது அவரை கண்டு கொண்டதையும் அங்கிருந்தவர்களுக்கு சொல்லுங்க விவரித்து சொன்னார்கள். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. பிரசங்கன்னு முடியல. இப்போதான் பைபிளை வாசித்து முடிச்சிருக்கிறோம். இனி பிரசங்க குறிப்புக்கு போவோமா? எவ்வளோ நேரம் பேச போகிறீங்க? பயமாக இருக்குது அப்படின்னு இருக்கீங்களா? பிள்ளைகளுக்காக ஒரு கதை சொல்லிடுவா? கொயர் பிள்ளைகளுக்காக. இப்போ கொயர் பிள்ளைகளுக்கு ஒரு கதை சொல்லணும்ல. ஒரு கதை சொல்லிட்டு ஒரு 6 குறிப்பு சொல்ல போகிறேன். 6 குறிப்பும் 6 நிமிஷத்தில் முடிச்சிருவேன். ஒரு குறிப்புக்கு 1 நிமிஷம், 6 நிமிஷத்தில் முடிச்சிருவேன். அதுக்கு முன்னாடி கொயர் பிள்ளைகளுக்காக ஒரு கதை சொல்லிடுறேன். கொயர், உங்களை ரொம்ப பாராட்டுறேன். நல்ல பாட்டு பாடுறீங்க. நல்ல கொயர், நல்ல கொயர் மாஸ்டர். கொயர் மாஸ்டர் யாருங்க? யாரு சொல்லுங்கயா? கையை வைத்த மாட்டேங்கிறாரு. இல்லையா? அவ்வளவு தாழ்மையா? இயேசுவே ரட்சியம். சரி, ஒரு ஊரில்
இப்படி தான் ஒரு கோயில் நடந்துக்கிட்டு இருந்துச்சான், ஆராதனை. நல்லா கவனிங்க, ஆராதனை நடந்துச்சான். அந்த ஆராதனை நடக்கும்போது திடீர்னு ஒரு 3 பேர் துப்பாக்கியோட உள்ள நுழைஞ்சிட்டாங்க. துப்பாக்கியோட உள்ள நுழைஞ்சிட்டாங்க, முகமுடி துப்பாக்கியோட உள்ள நுழைஞ்சு கதவெல்லாம் பூட்டு அப்படின்னாங்க. எல்லாரும் பயந்துக்கிட்டு கதவை சொன்னபடி பூட்டிட்டாங்க. ஆமாம், எல்லாரும் அரண்டு போய் உட்கார்ந்துருக்காங்க. அப்போ அந்த தலைவன், அந்த கிட்னாப்பர்ஸினுடைய தலைவன் சொன்னாராம், நாங்கள் ஒரு 5 பேரை கடத்திட்டு போக வந்திருக்கோம். எத்தனை பேரை சொல்லுங்க? 5 பேரை கடத்திட்டு போக வந்திருக்கோம். இன்டிஸ்கிரிமினேட்டாக கடத்த மாட்டோம். என்ன செய்ய போகிறோம்னா அல்பபெட்டிக் ஆர்டரில் கடத்த போகிறோம். என்ன ஆர்டரில்? நேமுடைய அல்பபெட்டிக் ஆர்டரில் கடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. புரியுதா? புரியுதா? இந்த ஸ்கூலில் கூட அல்பபெட்டிக் ஆர்டரில் உட்காந்து வைப்பீங்க, டீச்சர்ஸ் இருக்கீங்கல்ல. நேர போதகர்கிட்ட போனாங்க. தலைமை போதகர் அங்கே உட்காந்துருந்தார். நம்ம தலைமை போதகர் உட்காந்துருக்கார்ல, அது மாதிரி அவர்கிட்ட போய் உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்டாங்க. உங்கள் பேர் என்ன? அவர் சொன்னார், என் பேர் ஜெபுலோன் அப்படின்னாரு. என்னது? ஜெபுலோன், இசட்இ. பயங்கரமான ஆள் அவர். போயா அப்படின்னு சொல்லிட்டு உதவி போதகர், இப்போ இன்னைக்கு உதவி போதகர் வேற சர்ச்சுக்கு போயிட்டார் இல்லையா, தவராஜ். உதவி போதகர்கிட்ட போய் உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், என் பேர் ஜெருபாபேல் அப்படின்னாரு. என் பேர் என்ன? ஜெருபாபேல். அதுவும் இசட்இயில் தான் தொடங்குது. இன்னும் அது பயங்கரமாக இருக்குது அப்படின்னு. செக்ரட்டரிகிட்ட போனாங்க. அந்த சர்ச்சு செக்ரட்டரி முன்னாடி உட்கார்ந்துருந்தார்ல, அவர்கிட்ட உங்கள் பேர் என்ன? அவன் சொன்னார், என் பேர் சக்கரையா அப்படின்னாரு. என் பேர் என்ன? சக்கரையா. எதில் தொடங்குது சொல்லுமா? இசட்டில் தொடங்குது. அப்புறம் ட்ரெஷரர் உட்கார்ந்துருந்தார், சர்ச்சு ட்ரெஷரர். அவர்கிட்ட போய் உங்கள் பேர் என்ன? என் பேர் ஜக்கையஸ் அப்படின்னாரு. எதில் தான் தொடங்குது? இது முடிவு பண்ணிட்டாங்க, இன்னைக்கு தப்பிச்சிடணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்போது இந்த கோயரில் ஒரு பையன், ஒரு சின்ன பையன் உட்கார்ந்துருந்தான். இன்னைக்கு சின்ன பிள்ளைகளெல்லாம் இல்லை, சண்டே ஸ்கூல் போயிட்டாங்களா. இந்த சின்ன பையன் ஒருத்தன் தான். அவனுக்கும் கோயர் மாஸ்டருக்கும் கொஞ்சம் பிடிக்காது. எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருப்பார் கோயர் மாஸ்டர். நல்லா பாடணும்னு தானே சொல்கிறாரு, கோயர் மாஸ்டர் மேலே தப்பு இல்லை, அவனுக்கு பிடிக்கல. அவன் அந்த கிட்னாப்பருடைய அந்த தலைவனை கூப்பிட்டான், இங்கே வாங்க அப்படின்னா. என்ன? எங்கள் கோயர் மாஸ்டர் பேர் ஆபிரகாம் அப்படின்னா. கோயர் மாஸ்டர் பேர் என்ன? உங்கள் பேர் ஆபிரகாம் இல்லை இல்லையா? இல்லைன்றார் பாருங்க. நேர கோயர் மாஸ்டர்கிட்ட போயிட்டாங்க. நேர கோயர் மாஸ்டர்கிட்ட போய் உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டாங்க பாருங்க. அவர் சொன்னார், என் பேர் ஜாப்ரஹாம் அப்படின்னாரு. என் பேர் என்ன? அவரும் இசட்லே ஆரம்பிச்சிட்டாரு. அதனால் அப்படியெல்லாம் நடக்காது நம்ம ஊரில், நீங்கள் கவலைப்படாதீங்க. இப்போ நம்ம போவோமா? அந்த ஒரு 6 குறிப்பு சொல்ல போகிறேன், எழுதுங்க பார்க்கலாம். எழுதுங்க, 6 குறிப்பு. 1 எழுதுங்க. சோர்ந்து போன சீடரோடு சேர்ந்து நடக்கும் ஆண்டவர். எழுதுங்க, எழுதுங்க. ஒரே நிமிஷம் தான் பேச போகிறேன், ஒவ்வொன்றுக்கு 1 நிமிஷம் தான். சோர்ந்து போன சீடரோடு சேர்ந்து நடக்கும் ஆண்டவர். உங்களுக்கு புரியுதா? டிசப்பாயின்மெண்ட், டிஃபீட்டு எல்லாம் நாசமாக போச்சு. நாங்கள் நம்பினதெல்லாம் விருதாவாக போச்சு. நாங்கள் என்ன செய்வோம்னு தெரியல. இப்படி அநியாயமாக கொண்டு போட்டாங்க. நாங்கள் பயந்து ஓடிக்கிட்டு இருக்கோம். நகரத்தில் இருந்தால் எங்களை என்ன செய்திருவாங்க? அடிச்சிடுவாங்க. அதனால் நாங்கள் பயந்து ஓடிக்கிட்டு இருக்கோம் என்ற சோர்ந்து போன சீடரோடு சேர்ந்து நடக்கும் ஆண்டவர். என் அன்பான விசுவாசிகளே, நீங்கள் சோர்ந்து போயிருப்பீர்களானால், தோற்று போன மனநிலையோடு வந்திருப்பீர்களானால், குழப்பத்தோடு வந்திருப்பீர்களானால், ஆண்டவர் உங்களோடு சேர்ந்து நடக்கிறவர். நம்புறீங்களா? ஆமேன் சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க, ஆமேன். சோர்ந்து போனவர்களோடு சேர்ந்து நடக்கும் ஆண்டவர் என்னோடு நடந்திருக்கிறார், என்னோடு இன்றும் நடக்கிறார். என் வாழ்க்கையிலே வந்த சோர்வுகள் எத்தனை என்று எனக்கு தெரியும். என் அன்பு விசுவாசிகளே, சோர்ந்து போனவர்களோடு சேர்ந்து நடக்கும் ஆண்டவர். முடிச்சிடுவோமா? முதலாவது குறிப்பை முடிச்சிட்டோம். 2வதாக, உரையாட உரையாட உண்மைகள் வெளிப்படும். எழுதுங்க. உரையாடல் உரையாடல் செய்ய செய்ய உண்மைகள் புலப்படும். ஒருவரோடு ஒருவர் உரையாடுங்கள், இயேசுவோடு உரையாடுங்கள், ஆண்டவரோடு பேசுங்கள்,
தொடர்ந்து பேசிக்கொண்டே இருங்கள். நேற்று இரவு 2 மணிக்கு நான் முழிச்சிட்டேன். தூக்கம் வரல, ஐயாட்ட சொல்லலை. 2 மணிக்கு முழிச்சிட்டேன். கொஞ்சம் புதிய இடமா இருந்தபடினாலே 2 மணிக்கெல்லாம் முழிச்சிட்டேன். முழிச்சிட்டு கொஞ்சம் நேரம் தூக்கம் வரல, பேசிக்கிட்டே இருந்தேன், ஆண்டவர்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தேன். எனக்கு அது ஒரு பழக்கம். எந்நேரம் முழித்தாலும் ஆண்டவரோடு பேசுகிற பழக்கத்தை, ஜெபம் பண்ணுறதை மற்றவங்கள சொல்லக்கூடாது, ஆக்சுவலி அது ஒரு நல்ல பழக்கம் இல்லை. இருந்தாலும் உங்களுக்கு ஆலோசனைக்காக சொல்லுகிறேன். உரையாடுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு உண்மைகளை புலப்படுத்துவார். உடனே ஒரு சின்ன வெளிச்சம் கிடைத்தது எனக்கு. டைரி எடுத்து அப்படியே குறிச்சுக்கிட்டேன். அதனால என் நண்பர்களே, உரையாட உரையாட உண்மைகள் புலப்படும். சரியா? நம்புறீங்களா? நன்றி. 3வது குறிப்பு போயிடுவோமா? 3வது குறிப்பு எவ்வளவு வேகமா பாருங்க, பார்த்தீங்களா? 6 குறிப்பு முடிக்கணும், டைம் ஆயிடுச்சு. இப்படி எழுதி இருக்கிறேன். ஆண்டவர் சிலர் கூப்பிட்டால் தான் வருவார், சிலர் கூப்பிடாமலே வருவார். இது எப்படி இருக்கு? நான் எக்ஸாம்பிள் கேட்க போறேன். சில இடங்கள்ல சிலர் கூப்பிட்டா தான் வருவார். நன்றி மகனே, எல்லாத்தையும் கொண்டு வரீங்க, அழகு அழகு, நல்ல பிள்ளை, தேங்க்யூ தம்பி, தேங்க்யூ. ஆம். 3வது குறிப்புக்கு போயிடுவோமா? சிலர் கூப்பிட்டால் தான் வருவார், சிலர் கூப்பிடாமலேயே ஆண்டவர் வருவார். கூப்பிட்டா தான் வருவார்ன்றதுக்கு இந்த நிகழ்வு இல்லையா? போற ஒரு மாதிரி நடிக்கிறாரு, இல்லை என்னை விடுங்க நான் போகணுன்றாரு, எனக்கு நேரமாச்சுன்றாரு, இல்லை நீங்கள் கட்டாயம் வரணும்னு கூப்பிடுறாங்க. கூப்பிட்டா தான் சில இடங்களிலே வருவார், சில இடங்களில் கூப்பிடாமலே வருவார் சாப்பிட்றதுக்கு. எந்த இடம் சொல்லுங்க பார்க்கலாம்? கூப்பிடாமலே சில இடங்களில் சாப்பிட வந்தவர் எந்த இடம் சொல்லுங்க பார்க்கலாம்? ஆஹா, நீ காலையில் வந்தவங்க உடனே சொல்லிட்டாங்க. பைபிள்ல இருக்கு, லூக்காவிலே இருக்கு. சீக்கிரம். மாடியில் இருக்கிறவங்க கூப்பிடாமலே நான் உன் வீட்டுக்கு வருவேன் என்று சொன்னவர் யாரு? ஆகா, சொல்லிட்டீங்களே. ஆமா, சகேயுவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்டா அவர் என்னை மாதிரியே இருப்பாரு. ஆமாவா இல்லையா? ஆமா. சகேயுவை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கூப்பிடாமலே உன் வீட்டுக்கு நான் வர்றையா. ஆனா சகேயு உடனே நின்று, இல்லையா, ஆண்டவரே நான் யாரிடத்திலாவது சொல்லுங்க, சொல்ல மாட்டீங்களே, அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன், என்னுடைய ஆஸ்தியில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். அதுக்கு பேர் தான் மனம் திரும்புதல். அந்த மனம் திரும்புதல் உங்களிடத்தில் உண்டா? ஆண்டவரே நான் யாரிடத்திலாவது அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாய் திரும்ப கொடுக்கிறேன், என் ஆசியில் பாதிய ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். மனம் திரும்பினவர்கள் என்று சொல்லுகிறவர்களே, இந்த மனம் திரும்புதல் உங்களிடத்தில் உண்டா? ஆகினாலே நான் 3வது குறிப்பை முடிக்க போகிறேன். சிலர் கூப்பிட்டால் தான் வருவார், சிலர் கூப்பிடாமலே ஆண்டவர் வருவார். 4வது பாயிண்ட் போயிருமா? சீக்கிரம், வேகம். விருந்தினராக வந்தவர் விருந்து கொடுக்கிறார். இது எப்படி இருக்கு? விருந்தினராக வந்தவர் விருந்து கொடுக்கிறார். இல்ல, அவர் யாரோ எவரோ தெரியாது. ஐயா வந்து சாப்பிட்டு போங்கய்யா அப்படின்றாங்க. சாப்பிட்டு போங்கய்யா, சாயங்காலம் ஆயிடுச்சியா, பசியோடு இருப்பீங்க, சரி வாங்க சாப்பிடலான்னு உட்கார்றாரு. உட்கார்ந்தவர் அப்பத்தை எடுத்து பிட்டு அவர்களுக்கு கொடுக்கிறாரு. இது எப்படி? ஒருத்தர் சாப்பாடு கூப்பிட்டா அவரே உங்களுக்கு சாப்பாடு கொடுப்பாரா? என்னை நீங்க சாப்பிட கூப்பிடுறீங்கன்னு வச்சுக்கிறீங்க, மத்தியானம் என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல, போகிறியா? மத்தியானம் சாப்பாடு உண்டா? எனக்கு உண்டுன்றாரு. ஆமா உண்ட. சிவிலா கிரிமினலா? ஐயா சிவிலா கிரிமினலா? என்ன வேணாலும் கொடுக்குறேன்றார் அவர். ஆமா, என்னை சாப்பிட கூப்பிட்டா நான் உடனே சாப்பாடு எடுத்து அவருக்கு கொடுத்தா எப்படி இருக்கும்? இங்க பாருங்க, ஆண்டவர் ரொம்ப நல்லவர் இல்லையா? ரொம்ப நல்ல ஆண்டவர். விருந்தினராக வந்தவர் விருந்து கொடுக்கிறார். அழையுங்கள் விருந்துக்கு, அவரே விருந்து அளிப்பவர் ஆவார். அவரை விருந்துக்கு அழையுங்கள், அவரே விருந்து அளிப்பவர் ஆவார். உண்மையா பொய்யா? முடிச்சிடுவோமா? இன்னொரு இடத்துல இதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு இருக்கு. அவரை விருந்தாளியாக அழைத்திருந்தார்கள், அவரே விருந்து கொடுத்தார். சொல்லுங்க எங்க?
எங்க எங்க காணா ஒரு கல்யாணம். நன்றி மகளே, நன்றி. நல்ல பைபிள் நாலேஜ் உள்ள பிள்ளைகள். அவர் விருந்தாளியா தான் போனாரு, அவரே விருந்து கொடுக்கிறார். ரைட். ஐந்தாவது பாயிண்ட் சீக்கிரம் இப்படி எழுதி இருக்கிறேன். அந்நியரை உபசரிக்கையில் ஆண்டவர் வெளிப்படுகிறார். எழுதுங்க. அந்நியரை உபசரிக்கும் போது ஆண்டவர் வெளிப்படுகிறார். இது எப்படி இருக்கு? இவர் ஒரு அந்நியர் தான். இவரை கூப்பிடும் போது இவர் ஆண்டவர் என்று அவர்களுக்கு தெரியுமா? தெரியாது. வந்து சாப்பிட்டு போங்க. ஆனா அந்த சாப்பாட்டிலே வெளிப்படுகிறார். என் அன்பு விசுவாசிகளே, 2 விஷயம் சொல்ல வேண்டும். ஒன்று, அப்பத்தை பிற்கும் போது தம்மை வெளிப்படுத்துகிற ஆண்டவர். அது மாத்திரமல்ல, நீங்கள் ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்கும்போது ஆண்டவர் அந்த ஏழையின் வடிவத்திலே உங்களை சந்திக்கிறவர். அல்லேலூயான்னு சொல்லுங்க. நீங்கள் ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்கும்போது அந்த ஏழையின் உருவத்திலே உங்களை சந்திப்பார். ஏனெனில் அவரே சொல்லி இருக்கிறார் அல்லவா, நான் பசியாயிருந்தேன், சொல்லுங்க, எனக்கு சாப்பாடு கொடுத்தீர்கள். நான் அந்நியனாயிருந்தேன், என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். இன்று மத்தியானம் நாம் சாப்பாடு கொடுக்க போகிறோம். இன்னைக்கு யாருடைய பிறந்த நாள்? ஐயா ராக்லண்ட் ஐயாவுடைய பிறந்த நாள். நம்முடைய மிஷனரி. இன்னைக்கு சாப்பாடு கொடுக்க போறோம். ஐயா, இன்னைக்கு சாப்பாடு உண்டா ஐயா? பிஸ்கட் உண்டு. பிஸ்கட் மட்டுமா? கேக்குமா ஐயா? கேக் உண்டு, சாப்பாடு உண்டு, எல்லாமே உண்டு. ரொம்ப தள்ளி இருக்கிறதுனால எனக்கு புரிய மாட்டேங்குது. ஆமாம், நான் என்னுடைய சர்ச்சில் நான் என்ன செய்வேன்னு சொன்னால், அந்த பேர் என்ன, ரயில்வே காலனியில் ஒரு சர்ச் இருக்கு இல்லையா, நான் அங்கே போதகராக இருக்கும்போது பிரசங்கத்துக்கு மட்டும் நான் போதகராக இருந்தாலும் முன்னாடி வந்து இங்கே உட்காந்துக்கிடுவேன். இப்போ அருளுரை ஆற்றவர்களுக்கும் எனக்கும் கட்டாயமாக ஒரு நெருக்கம் வேண்டும் என்பதற்காக நேரம் வந்து இங்கே உட்காந்துருவேன். அதுக்காக பிரசங்கம் பண்ணுறவர்களை செக் பண்ணுறதுக்கு இல்லை, பிரசங்கம் எனக்கும் கேட்கணுன்றதுக்காக. அப்படியெல்லாம் செய்யலாம்ல. அதனால நண்பர்களே, இன்னைக்கு சாப்பாடு கொடுக்கணும். இன்னைக்கு பிறந்த நாள். இன்னைக்கு யாருக்கெல்லாம் பிறந்த நாள்? கை வைத்துங்க. இங்கே இருக்கிறவங்கள கை வைத்துங்க. இன்னைக்கு பிறந்த நாள். நன்றி. அங்கே ஒரு பையன் கை வைத்துறான். பெரியவங்கள அங்கே மேலே யாருக்கும்? அந்த அம்மா ஐயா யாரோ அம்மாவா ஐயாவா? நன்றி மகளே, நன்றி மகளே. இன்னைக்கு உங்களுக்காக சாப்பாடு கொடுக்கணும். ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுங்க, இல்லாதவர்களுக்கு சாப்பாடு கொடுங்க, அந்நியர்களுக்கு சாப்பாடு கொடுங்க. ஆண்டவர் வெளிப்படுவார் இல்லையா? ஆக கடைசி பாயிண்ட் போயிருமா? கடைசி பாயிண்ட், லாஸ்ட் பாயிண்ட். இப்படி எழுதியிருக்கிறேன். கண்டு கொண்டதை சொல்ல வேண்டியது நம் கடமையாகிறது. எழுதுங்க. கண்டு கொண்டதை சொல்ல வேண்டியது நம் கடமையாகிறது. ஆமாவா இல்லையா? இவங்க ஆண்டவரை கண்டாங்க, கண்டு கொண்டதை சொல்ல வேண்டியது. எழுதுங்க ஐயா. எழுதிட்டார் தம்பி, எழுதிட்டாங்க. தேங்க்யூ மகனே. கண்டு கொண்டதை சொல்ல வேண்டியது நம் கடமையாகிறது. வெரி வெரி குட் மகனே, வெரி குட். அப்படிதான் இருக்கணும். நம்முடைய இளம் பிள்ளைகளுக்காக ரொம்ப நன்றி பிள்ளைகளே. நம்முடைய இளைஞர்கள் இவ்வளவு திறமைசாலிகள், நன்றி. கண்டு கொண்டதை சொல்ல வேண்டியது நம் கடமையாகிறது. அன்னைக்கு ராத்திரியா எத்தனை மணிக்கு சாப்பிட்டு முடிச்சாங்கன்னு தெரியாது. 10 மணிக்கு சாப்பிட்டு முடிச்சிருப்பாங்க. அத்தோட எந்திரிச்சு ஓடுறாங்கம்மா. ஓடணுமா மகளே, ஓடணும். நான் அமெரிக்கன் கல்லூரியிலே படித்தவன். அமெரிக்கன் கல்லூரியிலே நான் படித்துக் கொண்டிருந்த பொழுது பிஷப் ஐயா ஜார்ஜ் தேவதாஸ் ஐயா அவர்கள் என்னை அமெரிக்கன் கல்லூரியிலே படிக்க வைத்தார். அப்பொழுது நான் ஆண்டவரை கண்டுகொண்டேன். நான் ஒரு உபதேசியாருடைய மகனாக இருந்தாலும் ஆண்டவரை முழுமையாக கண்டுகொள்ளாத ஒரு வாழ்க்கை இருந்தது. ஆனால் அமெரிக்கன் கல்லூரியிலே படித்த அந்த காலத்தில் ஆண்டவரை கண்டுகொள்ளும், ஆழமாக கண்டுகொள்ளும் வாய்ப்பு கிடைத்தது. உடனே ஐயா என்னைய, நீ போ சிவகாசிக்கு போ, நீ கண்டுகொண்டதை சிவகாசியில் போய் சொல்லு என்று என்னை அனுப்பி வைத்தார்கள். இந்த தெருக்களிலே நடந்து ஆண்டவருடைய ஊழியத்தை நான் செய்தவன். தெருவாக டிராக்ஸ் கொடுத்தவன். நான் கண்டுகொண்டதை சொல்லுவதற்கு எனக்கு என்ன இருக்கிறது? உரிமை இருக்கிறது. அது கடமை மாத்திரமல்ல, உரிமை. டாக்டர் அம்பேத்கர் நமக்கு எழுதி கொடுத்த சட்டத்தில் அம்மா அந்த கான்ஸ்டிடியூஷன் இருக்குல்ல, கான்ஸ்டிடியூஷனுக்கு தமிழ் என்ன? அரசியல் சாசனத்தில் 25வது பிரிவிலே, நல்லா கவனி, அரசியல் சாசனத்திலே 25வது பிரிவிலே, இந்த மண்ணிலே இந்த நாடு எந்த மதத்துக்கும் சொந்த நாடு அல்ல. இந்த நாடு மதம் சார்ந்த நாடு அல்ல, மதச்சார்பற்ற நாடு. இந்த நாட்டிலே யார் வேண்டுமானாலும் எந்த மதத்தையும்
சொல்லுங்க, பின்பற்றலாம். அதை நம்பவும், டு பிலீவ், அதை செயல்படுத்தவும், டு பிராக்டிஸ், அண்ட் டு ப்ரொஃபஸ், அதை மற்றவர்களுக்கு சொல்லவும் எனக்கு உரிமை வழங்கப்பட்டிருக்கிறது. 25வது சரத்து. ஆனால் இப்பொழுது இருக்கிற சில அரசியல் தலைவர்கள் அந்த 25வது சரத்தையே அடிச்சு தூக்கிடலான்னு முயற்சி பண்றான். வட இந்தியாவிலே 15 மாநிலங்களிலே மதமாத்த தடை சட்டம் என்ற ஒன்று கொண்டு வந்திருக்கிறார்கள். நீ எங்கேயும் போய் பிரசங்கம் பண்ணவே கூடாது. பிரசங்கம் பண்ணா அடிப்போம். போன கிறிஸ்துமஸ் அன்னைக்கு எத்தனை மிஷனரிகளை அடித்தார்கள், எத்தனை போதகர்களை அடித்தார்கள், எத்தனை பேரை சிறைச்சாலையில் வைத்திருக்கிறார்கள் தெரியுமா? தெரியாதா? நம்ம சர்ச்சில் இருந்து எத்தனை மிஷனரி அனுப்பியிருக்கீங்க சொல்லுங்க. போயிருக்காங்களா இல்லையா? போறியா? நம்ம சர்ச்சில் இருந்து எத்தனை மிஷனரி போயிருக்காங்க? ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? சொல்லணும். அவர்கள் எல்லாம் அங்கு கஷ்டப்படுகிறார்கள். வட இந்தியாவிலே அடி வாங்குகிறார்கள். அந்த வட இந்திய காரியம் தென்னிந்தியாவுக்குள் நுழையவே சொல்லுங்க கூடாது. எப்படியாவது தமிழ்நாட்டுக்குள்ளேயும் அதை கொண்டு வந்து வர வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்றது புரியுதா? புரியலையா? உள்ளே விட்டீர்களானால் இந்த நாடு இன்னொரு உத்தரப்பிரதேஷ், இந்த தமிழ்நாடு இன்னொரு உத்தரப்பிரதேசமாக மாறிவிடும். ஜாக்கிரதை. புரியுதா? புரியலையா? அம்மா புரியுதா? புரியலையாமா? ஜெபம் பண்ணுங்கம்மா, ஜெபம் பண்ணுங்க. ஆகினாலே நான் கண்டுகொண்டதை சொல்லுவதற்கு எனக்கு என்ன இருக்கிறது சொல்லுங்க? உரிமை இருக்கிறது. முடிச்சிருவோமா? டைரியை க்ளோஸ் பண்ணிட்டேன், அவ்வளோதான். இந்த 6ஐயும் திரும்ப சொல்லுங்க பார்க்கலாம். தம்பி, இந்த 6ஐயும் திரும்ப அழகா கொண்டு வந்துட்டான் பையன். ஐயா ரொம்ப நன்றி. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? சேர்ந்து வாசிங்க. 1, சோர்ந்து போன சீடர்களுடன் சேர்ந்து நடக்கும் ஆண்டவர். அல்லேலூயா. 2, உரையாடத்தான் உண்மைகள் புலப்படும். 3, ஆண்டவர் சிலர் கூப்பிட்டால் தான் வருவார், சில இடங்களிலே ஆமா 2மே நடக்கும். என் வாழ்க்கையில 2 நடந்திருக்கு. என் வாழ்க்கையில 2. 3, 4 விருந்தினராக வந்தவர் விருந்து கொடுக்கிறார். 5, அந்நியரை உபசரிக்கும் போது ஆண்டவர் வெளிப்படுகிறார். 6, கண்டுகொண்டதை சொல்ல வேண்டியது நமது கடமையாகிறது. அதை தடுக்க எவனுக்கும் உரிமை இல்லை, யாருக்கும் உரிமை இல்லை, எந்த அரசியல்வாதிக்கும் உரிமை இல்லை. ஜாக்கிரதையாக இருப்போமாக. இந்த மண்ணை நாம் காக்க வேண்டும். இந்த மண்ணுக்காக ஜெபிக்க வேண்டும். இந்தியா நிச்சயமாக மதச்சார்பற்ற நாடாகவே தொடர்ந்து திகழ வேண்டும் என்பதை நீங்கள் மனதிலே கொண்டு செயல்பட வேண்டும் என்று உங்களை அன்பாய் வேண்டிக் கொள்கிறேன். ஜெபம் செய்வோமா? ஜெபம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, உமக்கு நன்றி 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 என்று சொல்லுகிறோம். சோர்ந்து போயிருக்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு சேர்ந்து நடக்கிற உம்முடைய திருக்குமாரன் இயேசுவுக்காக உமக்கு நன்றி. இரக்கமுள்ள ஆண்டவரே, தொடர்ந்து உம்முடைய பேரருள் எங்களை காக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். உம்முடைய வேதத்தை வாசிக்கும் போது, உம்முடைய வேதத்தை சொல்லும்போது, தியானிக்கும் போது எங்கள் உள்ளங்கள் கொழுந்து விட்டு எரிய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். உம்மை கண்டுகொள்ளும் பாக்கியத்தை எங்களுக்கு தந்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். அதை எல்லாருக்கும் எடுத்து சொல்லும் கடமையை நாங்கள் நிறைவேற்ற எங்களுக்கு அருள் செய்து காப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் மூலமே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, ஆமேன். ஆமேன். தேங்க்யூ. போதுகிற ஆமேன் சொல்லும் போது நீங்கள் ஆமேன் சொல்லணும். தேங்க்யூ.